சார் இப்போ ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வச்சிருக்க அந்த சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களோட சாஃப்ட்வேர் வந்து இன்னும் வேற என்ன அட்வான்ஸ்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் கமிஷன் மூலமாக அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் இப்போ ஒரு கான்ஸ்டுவன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வார்டில் இருக்கக்கூடிய 2 என்ட்ரியை மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரில் ட்ரேஸ் பண்ண முடியுது. ஆனால் நாங்கள் இப்போ ஃபர்னிஷ் பண்ணுற ப்ரொவைட் பண்ணுற இந்த சாஃப்ட்வேரில் வந்து மற்ற கான்ஸ்டுவன்சியில் இருக்கக்கூடிய ஒரு டபுள் என்ட்ரிஸ், மல்டிபிள் என்ட்ரிஸ் அல்லது வெவ்வேறு வார்டில் இருக்கக்கூடிய ஒரு சேம் நேமை கூட வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஈவன் ஏஜ் வந்து 1 or 2 இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கூட ஒரு சிமிலாரிட்டி நேம் இருக்கிறத வச்சு அது ட்ரேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஆன் வெரிஃபிகேஷன் 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அதை டெலீட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இதன் மூலமாக அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த புதிய சாஃப்ட்வேரை வந்து இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? இப்போ அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு இந்த புதிய மென்பொருளை கொடுத்துட்டு அதை விளக்கப்படுத்துவதற்காக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுடைய கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, நாங்கள் அதை நேரடியாக நாங்கள் விளக்கப்படுத்தி காமிக்கிறோம் என்றும் நாங்கள் அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள போலி வாக்காளர்களை எல்லாம் நீக்க கோரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு தொடர் மனுக்கள் தமிழக தலைமை தேர்தல் அலுவலரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதியரசர் MM சுந்தரேஷ் அடங்கிய முதல் அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த பொழுது தலைமை தேர்தல் அலுவலகத்தின் மூலமாக ஒரு டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக முழுவதுமாக போலி வாக்காளர்கள் நீக்கப்பட இயலவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு கணினி மென்பொருளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் ஒரு மென்பொருளை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார். அதனை தலைமை தேர்தல் அலுவலக சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ராஜகோபால் அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த கணினி மென்பொருள் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அதனை தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களுடைய அலுவலகங்களின் மூலமாக பயன்படுத்தி இந்த போலி வாக்காளர்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் கூறியுள்ளது. அதே நேரத்திலே திமுக கொடுத்த அனைத்து மனுக்களின் மீதும் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தினையும் தலைமை தேர்தல் அலுவலர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து புகார் மனுக்களும் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலமாக பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது.